தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான பெஞ்சல் புயலானது தற்பொழுது சென்னைக்கு 110 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு 200 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. இது கடந்த 6 மணி நேரத்துக்கு முன்பாக 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. தற்போது இதனுடைய வேகம் 13 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. இந்த புயலானது பிற்பகலில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் இது மாலை நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக வட தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழையும் அதிகனமழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது இதனுடைய காற்றின் வேகம் 90 கிலோமீட்டர் இருக்கும் எனவும், இதனுடைய தரைக்காற்று என்பது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருக்க வேண்டும் என தமிழக அரசும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மழை காரணமாக வட தமிழகம் முழுவதும் அநேக இடங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழையும், அத்திவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. மழை இன்னும் அதிக அளவு வரக்கூடும் என்பதாலும், சாலைகளில் அதிக அளவு மழை தண்ணீர் தேங்கி இருப்பதாலும் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்படுகிறது. சாலைகளில் தேங்கியிருக்கும் மழை தண்ணீரால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். ETV பாரத் செய்திகளுக்காக சாலமன்.